Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Guys, this is a tip and recommendation. This is just a view on market. Now English video already levels marked. So we quick. Okay, first number Nifty. Nifty daily time frame we analyze in the support and support bounce we entry hold Nifty. ஓகே நிஃப்டி நல்ல ஒரு ஹோல்டில் தான் இருக்குது பாருங்கள். நான் கரெக்டாக என்ட்ரு பண்ணது இங்கே தான் என்ட்ரு பண்ணேன். அதாச்சும் 19370 கிட்ட நான் என்ட்ரு பண்ணேன். நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன். என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா 19470 வரைக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போது நான் செல்லிங் எங்கேயுமே ஐடியா பண்ணல. நான் புல்லிஷாக தான் இருக்கேன் மார்க்கெட்டில். நேற்று நான் சொல்லியிருந்தேன் கிளியராக வீடியோவில் இந்த மாதிரி மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா புல்லிஷாக தான் இருக்க மார்க்கெட்னு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நல்லாவே ஒரு ரேலி அப் கொடுத்துச்சு. ஓகே, இதுதான் நிஃப்டி. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியில் நம்ம லெவலில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பிச்சிது பாருங்கள். இது வந்து டேயோட ஓப்பனிங் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி நின்றுருக்கு, விச் இஸ் டோட்டலி ஃபைன். நாளைக்கு இதை ப்ரீச் பண்ணிச்சுன்னா ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் கூட நான் இங்கே எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. எடுத்தேன்னா அது கூட நல்ல ரெஸ்ட் ரிவார்ட் ரேஷியோ கொடுக்குது 1:4. ஓகே, ஸோ நாளைக்கு என்னோடய ஃப்ரெஷ் பொசிஷன் நான் எடுக்கிற மாதிரி இருந்தால் எங்கே எடுப்பேங்கிறத சொல்லிடுறேன். ஜஸ்ட் அ மினிட். நாளைக்கு நான் ஃப்ரெஷ் பொசிஷன் எங்கே எடுப்பேன்னா எக்ஸாக்டாக 43,660க்கு மேலே நான் ஒரு ஃப்ரெஷ் பொசிஷன் எடுப்பேன். இங்கே ஏதாச்சும் ஒரு ஸ்விங் கிடச்சதுன்னா அது கீழே நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருவேன். ஓகே, திஸ் இஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில் பார்த்துக்கலாம். யூஎஸ் ஆயில் இன்னும் நம்ம லெவல்ஸுக்கு வரல. அதே மாதிரி யூஎஸ் ஆயில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது ஆன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக செல் பண்ணுறதுக்கு தான் விரும்புவேன். அதாச்சும் இங்கே ஒரு சின்ன செல் இருக்கும், சின்ன செல் இருக்கும். இது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு நான் இந்த லெவலில் தான் செல் பண்ணுவேன். ஓகே, நான் இந்த லெவலில் செல் பண்ணுவேன். இங்கே சின்ன ஸ்டாப் லாஸ் இருக்கும், டார்கெட் இது வரைக்கும் இருக்கும். ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆச்சுன்னா நல்லா பாருங்கள், மார்க்கெட் சைட் வேஸில் இருக்குது. ஓகே, மார்க்கெட் இந்த ஏரியாவில் சைட் வேஸில் இருக்குது, ஆனால் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த ஏரியாவில் ஒரு சைட் வேஸில் இருக்குது. அதனால் இது கண்டிப்பாக கீழே வந்துச்சுன்னா ஒரு நல்ல லெவல்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சப்போர்ட்லாம் நிறைய டைம் வந்துட்டு டெஸ்டிங் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சப்போர்ட் ஆல்மோஸ்ட் 1 2 3 தேர்ட் டைம் டெஸ்ட் ஆகிடுச்சு. இது ரொம்ப வீக்காக இருக்கும், ஃபாலோ இருக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இங்கே ஷார்ட் லெவல் வந்துச்சுன்னா ஷார்ட் பண்ணுவேன், இல்லை இங்கே மார்க்கெட் வந்துச்சுன்னா நான் ஷார்ட் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் யூஎஸ் ஆயில். நெக்ஸ்ட் கோல்டில் என்கிட்ட 2 பொசிஷன்ஸ் நான் ரெடியாக இருக்கேன். நான் கோல்டு 4 டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, அது மாதிரி நான் கோல்டு மினி தான் ட்ரேட் பண்ணுவேன், கோல்டு கினியன் மினி தான் ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா அதில் தான் வந்துட்டு நான் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண முடியும், என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டும் சின்னதாக இருக்கும். ஸோ கோல்டு ஒரு வேளை 2009க்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணுவேன். 1967 60 80 கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக செல் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் லெவல் ஃபார் கோல்டு. ஓகே, இது கோல்டெலாம் வந்துட்டு இன்ட்ராடே சொல்ல நான், ஆனால் இன்ட்ராடேயில் என்ட்ரி பண்ணுவேன், பொசிஷனெல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ ஸ்விங் ட்ரேடிங் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இருக்குது, அதுவும் பார்த்துக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரிகேட். ஓகே, பிரிகேட் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பிரிகேட் ஆக்சுவலாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாச்சு ஆல்ரெடி. ஓகே, ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்து இங்கே இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை 660 கிட்ட வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் கேண்டில் 660 கிட்ட எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா நான் என்ட்ரி பண்ணி இதுதான் என்னோடய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகே, 627 628 என்னோடய ஸ்டாப் லாஸாக இருக்கும். நெக்ஸ்ட் சாட்டின் ஆல்ரெடி நம்ம இந்த லெவல் மார்க் பண்ணியிருந்தோம், அதை அனலைஸ் நம்ம பண்ணியிருக்கோம். சாட்டின் இப்போ இங்கே ஒரு கேண்டில் கொடுத்துருச்சு. இது இஸ் அ பாசிட்டிவ் கேண்டில். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் கேண்டில். ஏன்னா நெகட்டிவாக இருந்தால் ஈஸியாக கீழே வந்துடும், இதையும் ப்ரீச் ஆயிரும். இது ஒரு பாசிட்டிவ் கேண்டில். நான் கண்டிப்பாக இங்கே என்ட்ரி பண்ணுவேன். அதாச்சும் 264 என்ட்ரி பண்ணுவேன். 248 என்னோடய ஸ்டாப் லாஸ். டார்கெட் இஸ் அன்டிஃபைன்ட். ஏன்னா டார்கெட் நான் வந்துட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸில் மட்டும்தான் வந்துட்டு ஐம் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா நான் ஒரு ஸ்விங் ட்ரேடர், நான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் தான் கண்டிப்பாக பண்ணுவேன். அப்போ தான் வந்து என்னால் பெரிய ப்ராஃபிட்ஸ் பிடிக்க முடியும். நெக்ஸ்ட் போரோசில் லிமிட்டட் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு புல்லிஷான ஒரு பேட்டர்னில் போயிட்டுருக்கு. அதாச்சும் கண்டினியூஸாக ஹையர் ஹை கொடுத்துட்ருக்கு. இந்த ஹையும் பிரேக் ஆகிடுச்சு. இப்போது நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தா இந்த ட்ரெண்ட் லைனும் டெஸ்ட் ஆகி தான் மேலே போயிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயே நம்ம என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். ஸ்டில் நாட் பேட். இப்போது நம்ம எங்கே என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு என்ட்ரி பண்ணி இங்கே வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அதாச்சும் இப்படி ஒரு ட்ரேட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே, இப்படி ஒரு ட்ரேட் கிடைக்கிற ப்ராபபிலிட்டி இருக்குது. ஜஸ்ட் அ மினிட். இதுவும் ஒரு 1:2 ட்ரேடு தான். இப்படி ஒரு ட்ரேட் கிடைக்கிற ப்ராபபிலிட்டி இருக்குது. இல்லாட்டி
இந்த லெவலில் ப்ரீச் பண்ணிடுச்சுன்னா, ஓகே, இந்த லெவலில் ப்ரீச் பண்ணிச்சுன்னா, அதாச்சும் 460க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணுவேன். இதுதான் 2 லெவல் ஆஃப் போரோசில். நெக்ஸ்ட் ஆம்பர் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்னில் மேலே போயிட்டுருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேமில் இது ஒரு லாஸ்ட் ரெசிஸ்டன்ட். அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி தான் இப்போது பாருங்கள், இது ஒரு சப்போர்ட், அதுக்கப்புறம் இது ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே கண்டிப்பாக என்ட்ரு பண்ணலாம். அதாச்சும் நான் என்ட்ரு பண்ணுவேன். இங்கே ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுனால நான் என்ட்ரு பண்ணி 1:2. பட் இது புல்லிஷாக இருக்கிறதுனால 1:2 1:3 கூட ஈஸியாக கொடுத்துருன்ட்டு நம்ம வந்து ஹோப் பண்ணலாம். இது ஹோப் தான் ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, எஸ்எல்இட்டாஸ்னால் டோட்லி ஃபைன், நோ இஷ்யூஸ். அது நெக்ஸ்ட் ஸ்டோரி நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டொரண்ட் பவர் பார்த்திங்கன்னா அதுவும் சேம் ஸ்டோரி. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆன டெய்லி அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இங்கே ஒரு கேண்டில் எனக்கு இங்கே கிடச்சதுன்னா ஐ பி வெரி வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் கான்ஃபிடென்ட். அதாச்சும் 760க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 736 இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்கோட ஸ்ட்ராட்டஜி வீடியோ 11 o'clock ஒரு 11:30 டைமில் அப்லோட் ஆயிரும். ப்ளீஸ் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய கான்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருந்து நானும் ரெகுலராக வீடியோஸ் போட முடியும். அதே மாதிரி இந்த வீடியோ வெறும் ரெஃபரன்சஸ், என்னோடய வியூ தான். இது எந்த விதமான டிப்போ அட்வைஸோ கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது. ஐம் ஜஸ்ட் அ நார்மல் ஆர்டினரி ட்ரேடர் ஹூ ட்ரேட்ஸ் ஃபார் லிவிங். அண்ட் எனக்கு ட்ரேடிங்கை பற்றி எஜுகேட் பண்ணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. நான் அந்த கஷ்டம் யாரும் படக்கூடாதுங்கிறனால தான் நான் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களோட சப்போர்ட் ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், குருவாக இருக்குது. டேக் கேர் கைஸ். பாய்.